மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். காவேரி வந்து உங்ககிட்டலாம் பேசுவாங்களான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்பவே கோவமாக கிளம்பி போனதோ, என்னை மன்னிச்சிட்டு காவேரி, இப்படி உன்னை ஹர்ட் பண்ணி பேசணுன்றது என்னுடைய எண்ணம் கிடையாது. எனக்கு ரொம்பவே நம்பிக்கை வந்துடுச்சு. நான் கூட இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியலையே, காவேரி எப்படிப்பட்ட முடிவு எடுப்பா, என்ன மாதிரியான முடிவு எடுப்பான்னு சொல்லிட்டு பல முறை திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் கடவுளாக பார்த்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மாதிரி காவேரியோட மனசில் நான் தான் இருக்கின்ற விஷயத்த யமுனா எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டா. இது போதும், எப்படியாவது நான் வந்து காவேரியோட மனசில் இடம் பிடிச்சிடுவேன், காவேரி நானும் சேர்ந்து சந்தோஷமாக வாழவுங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு நல்லா சொல்லி பயங்கர சந்தோஷத்தில் வந்து இருக்காங்க விஜய். இப்போ நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். யார்கிட்டனா நிவின் கிட்ட பேசி ஆகணும். நிவின் ஒத்துப்பானா இல்லையன்றது தெரியாது. அவன் ஒரு ஆர்வ கோளாறு, கண்டிப்பாக உன் புத்திக்கு தான் போவான். ஆனால் என்ன பண்ணுறது, யமுனா இவன் கிட்ட வாழ போகிறத நினைக்கும் போது கஷ்டமாக இருந்தாலும் ரொம்ப நல்லவனா இருக்கானே, அதனால இதை நம்ம செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு நிவின்க்கு கால் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க. இவன் வேற இங்கே இருந்தான், நம்ம வேற கொஞ்சம் ஓவர் ஆடிட்டோம், இவன் தேவையில்லாத பேசுவான், இவன் கிட்ட நம்ம எப்படி பேச போகிறோம், இவனை சமாளிக்கிறது, யமுனாவை எப்படினாலும் சமாளித்து கல்யாணம் பண்ணிடலாம். அதுக்கு காவேரி குடும்பம், அதே மாதிரி கங்கா, இவங்க எல்லாரும் ஒத்துக்கணுமே. என்னடா விஜய், உன் வாழ்க்கை இவ்வளோ போராட்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் வருத்தப்படுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.